ஹலோ டீம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ். அதில் எப்படி நம்ம பெல்டெக்ஸ் காயினை பிக் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பைனான்ஸ் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி சைன்அப் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தடுத்து ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பைனான்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், சைன்அப்லாம் பண்ணிட்டேன், ஜஸ்ட் எனக்கு பிக் பண்ணுறது மட்டும் தான் எப்படின்னு தெரியலன்னா நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இனிஷியலாக ஃபஸ்ட்டில் வந்து ப்ளே ஸ்டோரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு பினான்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பினான்ஸ் ஆப் வரும், அதில் இன்ஸ்டால் கொடுங்க. உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது டவுன்லோட் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 மினிட் ஆகுங்க. ஒரு 100 MB மேலே ஃபைல் இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் அப்படின்ட்டு வந்து இன்ஸ்டால் ஆகுங்க. இதுக்கப்புறம் ஓப்பன் அப்படின்னு நமக்கு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். இதில் ஐ எம் நியூ டு கிரிப்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் ஆல் கொடுத்துட்டு அளவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜுக்கு க்ரியேட் பண்ண போகும். நாம் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் அந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் பேஜுக்கு வந்துடும். அதில் சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் இமெயில் ஆர் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். நான் இப்போது மெயில் ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ என்னோட மெயில் ஐடியை நான் டைப் பண்ணுறேன், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ என்னோட மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் போயிருக்கும். அந்த கோடை என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த கோடை நான் இப்போ என்டர் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுதுங்க. நான் அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ என்னோடய பாஸ்வேர்ட் நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்மன் ஐடியில் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லெட்டர் கேப்ஸ் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், அதே மாதிரி நம்பர் இருக்கணும், ஆல்ஃபபெட் இருக்கணும். இது வந்து 8 to 128 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். அதாவது 8 லெட்டருக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். நான் அதைபடி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். Do you have invited ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் வெரிஃபை பண்ண வந்திருக்கீங்களா, அதாவது நீங்கள் வந்து இந்தியரா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவாக இருந்தால் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆதார் வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கொடுக்குறேன், கன்னியாக கொடுக்குறேன். இதில் கண்ட்ரி ரீஜன் கேட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் அதில் வந்து இந்தியான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கன்னியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 4 விதமான டாக்குமெண்ட்ஸ் கேட்குதுங்க. அதாவது நீங்கள் ஆதார் ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களோட மொபைல் நம்பரில் உங்களோட ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஓடிபி வச்சு நீங்கள் ரெக்கமெண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அதர் டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம். அதாவது பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ்னால் டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு வச்சு பண்ணலாம். நான் இப்போ வெரிஃபை ஆதார் ஓடிபி கொடுத்து கன்னியாக கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஆதார் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் என்னோடய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணோடனே அதை ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்குங்க. ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு கன்னியாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஆதாரை நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் என்டர் யுவர் பேன் நம்பர்னு கேட்குங்க. ஸோ இந்த ஆதார் என்டர் பண்ணுறப்போ வெரிஃபிகேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் பிளாட்ஃபார்மை பொறுத்து. ஸோ அதை வெரிஃபை ஆன உடனே அடுத்து உங்களுக்கு கேட்குறது பேன் நம்பர். ஸோ இப்போ நீங்கள் அந்த இடத்துல உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே வந்துடும். அதாவது நீங்கள் பேன் கார்டில் உங்களோட நேம் என்ன இருக்கோ அந்த நேம் கீழே டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜுக்கு போயிடும். ஸோ உங்களோட பேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களோட நேம் அதில் டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடியது இந்த மெசேஜ் தாங்க. யூ வில் ரிசீவ் அன் இமெயில் ஒன்ஸ் ரிவ்யூ இஸ் கம்ப்ளீட்டட், எஸ்டிமேட்டட் டைம் 1 day அப்படின்னு வந்துடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போது அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸில் வெரிஃபை ஆகிடுச்சிங்க. அது 1 day காட்டும், பட் 15 to 20 மினிட்ஸ்லேயே வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனாலே உங்கள் அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும்.
ஸோ அதில் நீங்கள் கீழே போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூஎஸ்டிடி பை நோ கொடுங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து $107 பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அது வந்து கால்குலேட் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ 9,500 டைப் பண்ணுறேன். ஸோ 9,500 டைப் பண்ணுறப்ப எனக்கு அப்ராக்சிமேட்டாக 101.29 யூஎஸ்டிடி வருது. நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இதில் எனேபிள் அத்தன்சியேஷன் கேட்குது, எஸ்எம்எஸ் அத்தன்சியேஷன் கேட்குது. ஸோ ஜஸ்ட் என்னோடய மொபைல் நம்பர் ஆட் பண்ண சொல்லுது. நான் என்னோடய மொபைல் நம்பர் இப்போ ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ரெஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ண சொல்கிறாங்க. என்டர் பண்ணோன்னே இப்போ என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்ன மொபைல் நம்பர் நீங்கள் உங்களோட பர்சனல் மொபைல் நம்பரோ அதை அந்த நம்பரை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் நான் அந்த நம்பரை என்டர் பண்ணுறேன். கேட் கோட் கொடுத்தோன்னா என்னோடய நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நான் இங்கே என்டர் பண்ணணும். 0555498. ஸோ இப்போ கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுத்தோன்னா ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் கொடுங்க. ஸோ அதே சேம் 9,500 ரூபாய்க்கு என்னால் 101 யூஎஸ்டிடி பர்ச்சேஸ் பண்ண முடியுது. இதில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன பண்ணணும், எங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் இந்த ஐடிக்கு பே பண்ண சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐடியை காப்பி பண்ணிவிட்டு என்னோட ஜிபேக்கு போகிறேன். ஜிபேயில் போயிட்டு அந்த யூபிஐ காப்பி பண்ணேன் இல்லைங்களா, அதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நேம் வந்துருச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் 9,500 ரூபா பே பண்ணுறேன். பே பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு நான் என்னோடய பினான்ஸ் ஆப்பில் ஐ ஹாவ் பெய்ட் அப்படின்ட்டு இது பண்ணுறேன். ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா நான் பே பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் பே பண்ண இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணணும். கொடுத்துட்டு நோட்டிஃபை செல்லர் கொடுத்தோம்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் போடுறேன். ஹாய், ஐ paid the amount. ஸோ நான் பே பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்தில் எனக்கான யூஎஸ்டிடி எனக்கு வந்துருச்சுங்க. ஸோ நான் இப்போ என்னோடய மெயின் பேஜில் இருக்கேன். இதில் நான் இப்போது பெல் எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா என்னோடய டாப் லெஃப்ட் கார்னரில் பினான்ஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணேன்னா என்னோடய யூசர் ஐடி மேலே காட்டுது பார்த்தீங்களா, அது கீழே பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ப்ரோன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பினான்ஸ் ப்ரோக்குள்ளே வந்துட்டேன். இப்போது என்னோடய மெயின் பேஜிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஹோம், மார்க்கெட்ஸ், ட்ரேட்ஸ், ஃபியூச்சர்ஸ், வேலட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் வேலட்ஸ் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வருங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்பாட் வேலட் டு யூஎஸ்டி ஃபியூச்சர்ஸ் செலக்ட் பண்ணணும். லோட் ஆகுது. அதுக்கு முன்னாடி சின்ன திருத்தங்க, காயினில் போயிட்டு ஃபஸ்ட்டு யூஎஸ்டிடி டெதர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸோ
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட காயின் வந்து ஃபண்டிங்கில் இருக்குது. ஃபண்டிங்லேருந்து நான் ஸ்பாட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு ஸ்பாட் வேலெட்டில் இருந்து என்னோட காயின் எம் ஃபியூச்சர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது இன்ஆக்டிவ்னு காட்டுது. அது எதனால் காட்டுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, டிஃபால்ட்டாகவே அந்த ஃபியூச்சர்ஸ் டிசேபிள் இருந்தது. ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஸ்பாட், ஃபண்டிங், மார்ஜின் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. அந்த ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணி இங்கே அக்கௌண்ட் ஓப்பன் நவுன்னு இருக்கும். நீங்கள் ஓப்பன் நவ் கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு ஸ்பாட்டில் ட்ரான்ஸ்ஃபரில் அந்த ஆப்ஷன் வந்துடுங்க. அப்போது இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஎஸ்டிஎம் ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு மேக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட $101 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களோட $101 ஃபியூச்சர்ஸில் என்ட்ராப்ட் ஆயிரும். இப்போ மீண்டும் உங்களோட டாப் லெஃப்ட் கார்னருக்கு அந்த பினான்ஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணவொடனே உங்களோட மெயின் பேஜுக்கு வந்துடும். அதில் மோர் சர்வீசஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கிஃப்ட் அண்ட் கேம்பெயின்ஸ் இருக்கும். அதில் ஆக்சுவலாக எனக்கு சர்ச்சில் கிடைக்கல. நான் என்ன பண்ணேன்னா அந்த லிங்க், நம்ம பினான்ஸ் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை வச்சு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை வச்சு லாகின் பண்ணிட்டுருக்கேன். இப்போது செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் என்னோடய பினான்ஸ் அக்கௌண்ட் போயிருக்கு. நீங்கள் தான் லாகின் பண்ணுறீங்கன்னா நான் எஸ் கொடுத்துட்றேன். நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸ்க்கு போயிட்டு இதில் பெல்டெக்ஸை டிக் பண்ண போகிறேன். மேக்ஸ் கொடுத்து என்னோட $101 இருக்குது. அதில் $100 டிக் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். நான் இப்போ பண்ணுறதுல நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது நீங்கள் ஆர்மன் பேஜில் போகும்போது இந்த இடத்துலேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெயின் பேஜில் போயிட்டு யூசர் நேமை நல்லா விசிபிளாக காட்டிக்கணும். அப்போ தான் ஆர்மனில் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பிக் டோக்கன் நோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணிவிட்டு மெயின் பேஜுக்கு போங்க. உங்களோட யூசர் ஐடியை நல்லா ஜூம் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபியூச்சர்ஸில் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட் கீழே வந்துடும். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பெல்டெக்ஸ் இருக்கும். இப்போ பிக் கொடுத்து மேக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 100 அப்படிங்கிறது டைப் ஆயிரும். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பிக் அலோகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு திரும்பி பிக்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரும். எனக்கு இப்போ வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணி அப்லோட்